டே 11 ஆஃப் ரமதான் சீரீஸ். என்ன, நம்ம கேட்குற துஆ எல்லாம் கபுலாகிற நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோமா? மக்ரிப் நேரம் நெருங்குதுன்னு கிச்சன்ல இஃப்தாருக்கான ஸ்நாக்ஸை லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதான் சவுண்ட் கேட்ட உடனே அவசரமா ஓடி வந்து நோன்பு திறக்கிற பெண்களை நீங்களும் ஒருத்தரா? அப்ப இதை ஃபுல்லா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பால் இஃப்தார் நேரத்துல செய்யப்படும் துஆ மறுக்கப்படாதுன்னு. மற்றொரு ஹதீஸ்ல 3 பேரின் துஆ நிராகரிக்கப்படாது, அதுல ஒருத்தர் நோன்பாளின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நினைவு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதன் அவன் வயிற்றை விட மோசமான பாத்திரம் எதையும் நிரப்புறதில்லைன்னு. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு 1/3 பகுதியும் தண்ணி, 1/3 பகுதியும் காற்று, 1/3 பகுதியும் இருக்கணும்னு. இஃப்தார் விருந்துக்கான நேரம் இல்ல, ரஹ்மத் பெறுவதற்கான நேரம். நம்ம சாப்பிடுற பேரிச்சம்பழம் அப்புறம் குடிக்கிற முதல் சொட்டு தண்ணியும் நம்ம வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மளோட துஆ வானத்தின் வாசல் திறக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட போய் சேர்ந்துடும். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரம் நமக்கு திரும்ப வராது. இஃப்தார் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் லேட்டா டேபிளுக்கு போனா கூட பரவாயில்ல, ஆனா துஆ லேட் ஆகக்கூடாது. அதனால இன்னைக்கு மக்ரிப்ல கையில கரண்டியை பிடிக்காம கையை தூக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்க ஆரம்பிப்போமா? இன்ஷா அல்லாஹ்.